அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2024 உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னத்துக்கு இந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம். ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம். உங்களுடைய ஃபேமிலில யாருக்காச்சும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படினா உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படினா ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் அதுல ஆட் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சர்ல ஆட் பண்றதா இருக்கும். நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். மகர ராசியை பொறுத்தளவுல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் பாத சனியா உங்களுக்கு சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான், 11ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் கன்ஜெக்ஷன் மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருக்கும். 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருக்கும். இதுல செவ்வாய் பகவான் வக்ர நிலையில இருப்பாரு. மேலும் இந்த மாதத்துல மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்சிட் ஆயிட்டே இருப்பாங்க. அதன் வகையில இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல சூரியன் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை வந்து சூரிய பகவான் அடைவாரு. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல உங்களுடைய ராசிக்குள்ள சூரியன் இருப்பாரு. சுயஸ்தானத்துல சூரிய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கும். அதனை தொடர்ந்து சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல டிரான்சிட் ஆயிடுவாரு. இந்த மாதத்துல செவ்வாய் பகவான் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்றாரு. வடனா மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அது ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக அமைப்புகள். இப்போது இந்த ஜனவரி மாத ராசி பலன்களை டீடைலா பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் பாத சனி காலகட்டம். இதை வந்து குடும்ப சனி அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. குடும்பஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு. 4ஆம் இடத்துல குரு பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான், இந்த மாதத்துல 12ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஃபேவரா எதுவும் தெரியல. குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள், பழைய பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குது. அது ஒரு முக்கியமான விஷயம். குடும்பத்துல இருக்கிற பழைய குழப்பங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு நிவர்த்தி கிடைச்சிரும். அந்த பிரச்சனை எல்லாம் இப்போ முடிவுக்கு வந்துரும். ஆனா ஏதாச்சும் ஒரு மன வருத்தம் குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப சூழ்நிலையில ஒரு சில கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த குடும்பங்கள் பிரிந்து பிரிந்து இருக்கும். நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்படியே பிரிந்து பிரிந்து இருக்கிறதுலாம் வாய்ப்புகள் இருக்கு. 4ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம். அதுவும் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. அர்த்தாஷ்டம குரு. ஏதோ ஒரு வகையான மன உளைச்சல், கஷ்டம், பொருளாதார நெருக்கடி, குடும்பத்துல கடன் சுமை, இது எல்லாத்தையும் அப்படியே மேலோட்டமா காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா குடும்ப வாழ்க்கை சார்ந்து இந்த மாதத்துல பார்க்கும்போது கொஞ்சம் விழிப்புணர்வு, கவனம் இருக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு சில மனக்கருத்து போராட்டம், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவுன்னு வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். வாக்குவாதங்களை தவிர்த்துறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பராமரிக்கணும். பட் ஆனா மாதத்துடைய ஸ்டார்டிங்ல 11ஆம் இடத்துல சுக்கிரன் புதன், அது கொஞ்சம் ஃபேவரா இருக்கு. அதனால பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் இல்ல. பொருளாதார ரீதியா சின்ன சின்ன தட்டுப்பாடு இருந்தாலும் அதெல்லாம் நீங்க சமாளிச்சிருவீங்க. அதனால பெருசா பயப்பட வேண்டாம். குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான். கொஞ்சம் பேச்சு வார்த்தைகள் நிதானம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தா திருமண முயற்சி இந்த மாதத்துல நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்குமா, திருமண முயற்சியில இறங்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல 7ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பாரு தன்னுடைய 8ஆம் பார்வையால. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த திருமணத்துல தடை தாமதம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. திருமண முயற்சி சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய அளவுல ஃபேவரபிள் எதுவும் தெரியல. பொதுவாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த வகையில நல்ல செய்தி கிடைக்கணும்னா குரு பலம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கணும். படனா இந்த மாதத்துல குரு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரா இல்ல. குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே இந்த திருமண முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம். படனா இன்ஸ்டன்டா நல்ல செய்திகள் கிடைக்காது. கொஞ்சம் டிலே ஆகும். ஏதாச்சும் ஒரு தடை தாமதம் அப்படியே தென்படுற மாதிரி இருக்கும். பெருசா பயப்பட வேண்டாம். பெருசா குழப்பிக்க வேண்டாம். முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. படனா யாரடி பணம் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். அதுல ரொம்ப விழிப்புணர்வோட இருங்க. 3வது நபரை நம்பி முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டாம். அதுலயும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா பொறுமையோட செயல்படுறது நல்லது. இந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இறங்கும் போது பேச்சுல நிதானமா இருக்கணும். அதுலயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஓவராலா முயற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபேவரான ஒரு காலகட்டம். பட் ஆனா ரிசல்ட் கொஞ்சம் டிலே ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தா திருமணம் ஆனவர்களுக்கு இந்த மாதம் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது விழுது. அதுவும் வக்ர செவ்வாய் பார்க்கிறாரு. அதுவும் 8ஆம் இடத்தை சனி பகவான் சப்தம பார்வையில பார்க்கிறாரு. குரு பகவானுடைய பார்வையும் 8ஆம் இடத்து மேல விழுது. இது எப்படி கொண்டு போகும்னா வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இந்த
மாதத்துல சின்ன சின்ன கருத்து போராட்டம், சின்ன சின்ன மன வருத்தங்கள்லாம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கை துணையோட ஒத்துப்போகாத நிலை இந்த மாதத்துல தென்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தளவுல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலை ஒரு சிலருக்கு அப்பப்போ வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கை துணையால மருத்துவ செலவு வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பகவானும் பாக்குறாரு. சனி இப்ப இயல்பு நிலைக்கு திரும்பி இயல்பு நிலையில பாத சனியா சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த மாதத்தை பொறுத்த அளவுல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில சின்ன சின்ன மன வருத்தங்கள்லாம் வந்துட்டு போகலாம். பட் ஆனா அது பெரிய அளவுல உங்களை பாதிக்காது. அப்படியே மேலோட்டமா தென்படும், சிம்டம்ஸ் காட்டும், அப்புறம் திருப்பி பேக் டு நார்மல், மறுபடியும் நார்மல் ஆயிடும். அதனால பெருசா அலட்டிக்க வேண்டாம். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட செயல்பட்டீங்கனாலே ஓவராலா இந்த மாதத்துல நல்ல பலன்களை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை அறுவடை செய்யலாம். அடுத்தா குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் இந்த ஜனவரி மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல குரு பகவான், சுக்கிரன் இந்த மாதத்துல 11ஆம் இடத்துல புதனோட இணைந்து இருக்காரு. சுக்கிர பகவானுடைய பார்வை மாதத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்து மேல விழும். இது எப்படி கொண்டு போகுதுன்னா 4ல இருக்கிற குரு பகவான் வந்து கொஞ்சம் இந்த மன உளைச்சல கொடுப்பாரு. குழந்தை பாகியம் சார்ந்த வகையில மன வருத்தம், மனக்கவலை இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில மருத்துவ செலவுல கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா இந்த மாதத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாகியம் சார்ந்த வகையிலேயே பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி, மகர லக்னம் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாவே தடை தாமதம் அப்படிங்கிறது இயல்பா தென்பட்டு இருக்கு. அதுலயும் 7.5 சனியில வேற மாட்டிட்டீங்க. அது ஏதோ கொஞ்சம் மன வருத்தம், வாழ்க்கை துணையோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இப்படியே கொண்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த அளவுல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. பெருசா குரு பலம் அப்படிங்கிறது இல்ல. குரு வந்து மே மாதத்துக்கு மேல உங்களுக்கு ஃபேவரா வராரு. இந்த மாதத்தை பொறுத்த அளவுல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஆனா மே மாதத்துக்கு மேல குட் ரிசல்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைக்கும். ஆகவே பொறுமையோட இருங்க, கவலைப்படாதீங்க. தடைப்படுது தாமதப்படுதுன்னா அது கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. கிரகங்கள் உங்களுக்கு சரியா தான் போயிட்டு இருக்கு. தடைப்படுது தாமதப்படுதுன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்ஃபேக்ட் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தோட உங்களுக்கு கிடைச்சிட்டுனாக்கா நீங்க அந்த டைமிங்ல தான் கொஞ்சம் பயத்தோட கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தளவுல அந்த அலைச்சல், மனக்குழப்பம், மனக்கவலை, ரொம்ப திங்க் பண்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சரியான தூக்கம், சரியான உணவு, உங்களுடைய உடலை சரியா பராமரிக்கிறது இது சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தளவுல குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் தடை தாமதத்தோட கிடைக்கும். அடுத்ததா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல பிள்ளைகளால லாபங்கள், பிள்ளைகளால வளர்ச்சி, பிள்ளைகளால ஒரு ஆனந்தம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்காரு. மாதத்தோட ஸ்டார்டிங்ல ரொம்ப ஃபேவரா இருக்கு. மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுல எந்த பிரச்சனையும் இல்ல. பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்து வந்த பிரச்சனை, குழப்பம், கவலை இதெல்லாமே ஓவராலா முடிவுக்கு வருது. பட் ஆனா மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்து விரயஸ்தானத்துக்கு வந்துருவாரு. அதுவும் ஒரு வகையில சிறப்பு தான். சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வருது நல்ல பலன்களை தான் செய்யும். பட் ஆனா பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சில விரய செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா மேஜரா இருந்த பிரச்சனைகள்லாம் இப்ப முற்றுப்புள்ளி கிடைச்சிடும். பிள்ளைகளால ஆனந்தம், பிள்ளைகளால மகிழ்ச்சி இதெல்லாம் இந்த மாதத்துல கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கெல்லாம் ஃபேவரா இருக்கு. பிள்ளைகளோட இருந்து வந்த இந்த கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள் இதெல்லாமே முடிவுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு உறவு நிலை அப்படிங்கிறது பிள்ளைகளோட இப்ப தென்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு மாதம். அடுத்தா உங்களுடைய கெரியர், அதாவது உங்களுடைய தொழில், உத்தியோகம் இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்காரு. இந்த 11ஆம் இடத்துல புதனும் இணைந்து இருக்காரு. அது ஒரு வகையில சிறப்பு. உங்களுக்கு 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல. மாதத்துடைய ஸ்டார்டிங் ரொம்ப சிறப்பா இருக்கு. உத்தியோகம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் தடை தாமதத்தோட கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன் தடை தாமதம் அப்படின்னு சொல்றேனாக்கா உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் அர்த்தாஷ்டம குரு. இது என்ன பண்ணுனா இயல்பாவே நீங்க எந்த விஷயத்தை நீங்க நினைச்சாலும் அதுல தடை தாமதம் அப்படிங்கிறது இயல்பாவே இருக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு டைரக்டா கிடைக்காது, சுத்தி வந்து கிடைக்கும். அதனாலதான் நான் தடை தாமதம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மாதத்தை பொறுத்தளவுல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன். நீங்க எதெல்லாம் நீங்க முழு மூச்சா முயற்சி பண்றீங்களோ, உண்மையா முயற்சி பண்றீங்களோ, நேர்வழியில முயற்சி பண்றீங்களோ அதெல்லாம் வெற்றி ஆயிடும். உத்தியோகம் சார்ந்த வகையில வளர்ச்சி, முன்னேற்றம் இந்த மாதத்துல இருக்கு. சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய முயற்சிகளை சரியா கொடுங்க, உங்களுடைய உழைப்புகளை சரியா கொடுங்க. டெஃபினட்டா இந்த மாதத்துல உத்தியோகம் சார்ந்த வகையில சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் தேடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல உத்தியோக வாய்ப்பும் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு, முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவான் ரொம்ப ஃபேவரா இருக்காரு. சூரியன் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல. நீங்க எதெல்லாம் நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ அதுல எல்லாம் வெற்றி. அவைய உத்தியோகம் சார்ந்து இந்த மாதத்துல முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுல மாதத்துடைய ஸ்டார்டிங்லேயே நல்ல ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு மாதத்துடைய ஸ்டார்டிங்லேயே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அதுவும் ஃபேவரா இருக்கு. அடுத்த தொழில் சார்ந்து பார்க்கும்போது 10ஆம் அதிபதி 11ல. இந்த மாதத்தை பொறுத்தளவுல லாபங்கள் சிறப்பா இருக்கு. பட் ஆனா விரைய செலவுகளும் தொடர்ச்சியா இருக்கு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் விரிவுபடுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த மாதத்துல இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல நல்ல லாபங்கள் கிடைக்குது, பணம் வருது.
வருதே இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. சோ அதுல விழிப்புணர்வோட இருக்கணும். பட் ஆனா பொருளாதார ரீதியா வளர்ச்சி, லாபங்கள் நீங்க போட்ட முதல்ல இப்ப ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு நேரம். சோ அதுக்கான ஒரு காலகட்டம் இது. சோ அதுக்கு ஃபேவரா இருக்கு. பட் ஆனா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபேவரா இல்ல. சோ அதுல விழிப்புணர்வோட இருக்கணும். நீங்க ஏதாச்சும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா அதுல கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கணும். ஏன்னா விரயஸ்தானத்துல செவ்வாய் பகவான் பொருள் நஷ்டம், விரயம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல டிஃபால்ட்டா காட்டுது. அது மட்டும் இல்லாம மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சூரியன் சஞ்சாரம் உங்களுடைய சுயஸ்தானத்துல இருக்கும். சோ அதுவும் கொஞ்சம் கௌரவ குறைவு, ஏதாச்சும் ஒரு வகையில அவமானம், பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நீங்க என்ன பண்ணாலும் சரியா பண்ணுங்க, கரெக்டா பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாம இருங்க. நீங்க இப்போ ஒரு இடத்துல தொழிலே பண்றீங்கனாலும் வர கஸ்டமர்ட்ட சரியா பேசுங்க, சரியான ரெஸ்பான்ஸ் கொடுங்க, எல்லாரையும் அரவணைத்து போங்க, அன்பா பேசுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இல்லைன்னா இந்த நேரத்துல ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில கெட்ட பெயர்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுங்க. மிச்சபடி தொழிலை பொறுத்த அளவுல நல்ல லாபம், நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கும். மாதத்துடைய ஸ்டார்டிங் சிறப்பா இருக்கு. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விழிப்புணர்வு, கவனம் அப்படிங்கிறது தொழில் உத்தியோகத்துல இருக்கணும். பட் ஆனா பெரிய அளவுல எந்த பிரச்சனையும் இல்ல, கிளியரா இருக்கு. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம். அடுத்தா தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற, ஸ்டார்ட் பண்ணலாமா, தொழில் சார்ந்த சிந்தனை வருது, ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ அதுக்கு ஃபேவரான காலகட்டம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷா நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னாக்கா கவனத்தோட இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். ஏன்னா அர்த்தாஷ்டம குரு அப்படியே சிந்தனையை மாத்திட்டே இருப்பாரு. உங்களை ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா பண்ண விட மாட்டாரு. அப்படி மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அலைச்சல் அதிகமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அவை பிசினஸுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரான காலகட்டம் கிடையாது. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓகே, இருக்கிறத அப்படியே நகர்த்திட்டு வாங்க. பெருசா புதுசா எதுவும் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு போய் எதுலயும் லாக் ஆயிட வேண்டாம். அதுல நீங்க விழிப்புணர்வோட இருந்தீங்கனாலே இந்த மாதம் கெரியர் வைஸா ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்ததா பொருளாதார நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல சுக்கிரன், புதன். சோ அது ஒரு வகையில சிறப்பு தான். லாபங்கள் ஒரு பக்கம் வருது, பொருளாதார ரீதியா வளர்ச்சி இருக்கு. பட் ஆனா விரய செலவும் தொடர்ச்சியா இருக்கு. ஏன்னா விரயஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சாரம், 4ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடத்துல சனி. அவை பண தேவை அதிகமா இருக்கு. குடும்பத்துல பண தேவை அதிகமா இருக்கு. உடல் ஆரோக்கியம் ரீதியா பண தேவை அதிகமா தேவைப்படுது. மருத்துவ செலவு அப்பப்போ வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்காக பண தேவை இருக்கு. ஓவராலா பணம் வருது. உங்களுடைய பொருளாதாரம் எந்த வகையிலும் முடங்கல, பணம் வருது. பட் ஆனா அதை தாண்டிய செலவு இந்த மாதத்துல இருக்கு. கடன் கட்டுறீங்க, ஏதோ அப்படியே பரபரப்பா வர பணத்தை ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க. கையில பணம் தங்கல, அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில போய் முடங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்துல பொருளாதார நிலை ஸ்டேபிளா இல்ல. ஒரு விஷயம் உங்க கையில ஸ்டேபிளா இல்ல, அது அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. மேலும் இந்த கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. யாருக்கும் இப்போ கடன் உதவி எல்லாம் பண்ண வேணாம். சோ அது உங்களுக்கு ஃபேவர் பண்ணாது. நீங்க கொடுக்குற பணம் டக்குன்னு உங்க கைக்கு கிடைக்காது. உங்களுக்கு தேவைப்படுறப்போ உங்க கைக்கு கிடைக்காது. அப்படியே டிலே ஆகிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. சோ கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா உங்களுடைய உறவினர்களுக்கு கடன் கொடுத்து எதுலயும் மாட்டிக்காதீங்க. சோ அதுல கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க. ஏதோ ஒரு வகையில அது குழப்பத்தை ஏற்படுத்தி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும். ஓவராலா சுகஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செய்யற காலகட்டத்துல பெருசா நிம்மதியை கொடுக்க மாட்டாரு. நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நிறைய உழைக்கிறேன், ஃபேமிலிக்காக நிறைய பண்றேன். பட் ஆனா யாரும் திருப்தி பட மாட்டாங்க. என்னாலையும் திருப்தி அடைய முடியல, ஒரு நிம்மதி இல்ல, ஒரு மகிழ்ச்சி இல்ல, வாழ்க்கை ஏதோ ஒரு மந்த தன்மையோட போகுது, பெருசா ஒரு ஆனந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி போறது வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே மன ஆரோக்கியம் ரொம்ப வீக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த அளவுல மன ஆரோக்கியத்துக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நீங்க யோசிக்கிற விதம், எடுக்கிற முடிவு, சோ இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். மேலும் பிசிக்கல் ஹெல்த்தை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கியம், உடைய வலிமையை பொறுத்த அளவுல ரொம்ப சோர்வா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா பண்ண முடியாத சூழ்நிலை வந்துட்டு போகலாம். சூரியன் சஞ்சாரம் 12ஆம் இடத்துல இருக்கும், செவ்வாயும் 12ஆம் இடத்துல. அப்புறம் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சூரியன் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செய்வாரு. சோ அந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல ஒரு சிலருக்கு அலைச்சல் அதிகமா இருக்கும். இதனால ஏதோ ஒரு வகையில உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நீங்க இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்கள், மார்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு இந்த மார்பு வலி, வயிறு சம்பந்தமான உபாதைகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். சோ அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வா செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேலும் இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படுறது நல்லது. ஒரு சிலருக்கு இந்த கண் வலி, கண்ணுல ஏதாச்சும் பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு போகலாம். ஏன்னா சனி 2ஆம் இடத்துல இருக்காரு. பார்வை குறைபாடு, கண் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் குழப்பங்கள் இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா பெருசா பயப்பட வேண்டாம். மருத்துவ செலவு அப்படி இப்படி மேலோட்டமா காட்டிட்டு போகும். எப்போதும் இருக்கிற மாதிரி அப்படி மேலோட்டமா காட்டிட்டு போகும். 3ல இருக்கிற ராகு வர பிரச்சனைகள்லாம் ஏதோ ஒரு வகையில சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. உங்களை அப்படியே சோர்வு அடைய விடாம உங்களை அப்படியே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆகவே உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை வந்தாலும் சொல்யூஷன் கிடைச்சிடும். மருத்துவ செலவு மேற்கொண்டு அதை நீங்க சீர்படுத்திப்பீங்க. அதனால பெருசா பயப்பட வேண்டாம். பெரிய அளவுல குழப்பம் எதுவும் இல்ல. சின்ன சின்ன உபாதைகள் இந்த மாதத்துல வந்துட்டு போகலாம். நீங்க மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய
விஷயம் உங்களுடைய உணவு முறை, தூக்கம் இது சார்ந்த விஷயங்கள். அதாவது தூக்கத்துல 8 மணி நேரம் கரெக்டா தூங்கிடணும், கரெக்டா 3 வேளை சாப்பிடணும், யோசிக்கிற விதத்தை குறைக்கணும், அலைச்சல், தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறது இதெல்லாம் குறைச்சிட்டீங்கனாலே உடல் ஆரோக்கியம் உங்கள் வசம் இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியா வளர்ச்சி ஏற்படும். அண்ட் ஃபைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல குரு படிப்பு சார்ந்த வகையில ஏதோ ஒரு சுமை, படிப்புல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு மனநிலை, படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, பட் ஆனா என்னால செயல்படுத்த முடியல, ஏதோ ஒரு வகையான கவனச்சிதறல் என சுத்தி இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது, மன ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது இப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம். கல்வி சார்ந்த செலவுகள் இந்த மாதத்துல மாணவ மாணவிகளுக்கு வந்துட்டு போகலாம். அதுலயும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. நீங்க விருப்பப்படுற படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுல ஒரு சில குழப்பங்கள் ஜஸ்ட் அப்படியே மேலோட்டமா தென்பட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு மனக்குழப்பம் அதிகமா ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. எதை தேர்ந்தெடுக்குது, எதை நோக்கி பயணிக்கிறது இது சார்ந்த வகையில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே மனத்தெளிவோட செயல்படுங்க, படிப்பு மேல கவனம் செலுத்துங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. இதுவே உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா இந்த மாதத்துல மாணவர்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல என்ன முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியாகும். முயற்சி ஸ்தானத்துல சூரியன் பிளஸ் பாத்தீங்கன்னா ராகு ரொம்ப ஃபேவரா இருக்காரு, கேது கொஞ்சம் டிம்மா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான். ஓவராலா எல்லா வகையிலும் சாதகம் இருக்கு, பட் ஆனா செயல்படுத்த முடியாத ஒரு சில இடர்பாடுகள் பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம். படிப்பு சார்ந்த வகையில கவனமும் விழிப்புணர்வும் இருந்துச்சுன்னா இந்த மாதத்துல மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஓவராலா இந்த மாதத்தை பொறுத்தளவுல மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்கள், குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியம், தாய் தந்தையார் இவர்கள் சார்ந்த விஷயங்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் இவங்கள் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்துலயும் கொஞ்சம் கரெக்டா கவனமா பிரச்சனைகள் எதுவும் இல்லாத அளவுக்கு பாத்துக்கிறது நல்லது. மிச்சபடி பெரிய அளவுல எந்த குழப்பமும் இல்ல. உங்களுடைய கெரியர்லாம் ரொம்ப கிளீனா இருக்கு. நீங்க என்ன செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தலாம், அதை நோக்கி பயணிக்கலாம். வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையை நோக்கி ஓடுங்க, உங்களுடைய இலக்கை நோக்கி ஓடுங்க, டெஃபினட்டா அதுல வெற்றி கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம், சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மகர ராசியை பொறுத்தளவுல உங்களுடைய ராசியில சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் இந்த மாதத்துல இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான், 12ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன். மேலும் இந்த மாதத்துடைய இடைப்பகுதியில மாத கிரகங்கள் எல்லாம் அப்படியே டிரான்சிட் ஆகிட்டே இருக்கும். அதன் வகையில இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ல இருந்து உங்களுடைய ராசிக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சுக்கிரன் இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதே போல இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சூரியன் உங்களுடைய ராசியில இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் டிரான்சிட் ஆயிடுவாரு, சனியோட போய் இணைஞ்சிருவாரு. சூரியனை தொடர்ந்து புதன் பகவான் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல ராசியில இருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ இதுதான் இந்த பிப்ரவரி மாத கிரக அமைப்பு. இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை டீடைலா பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம், பாத சனி காலகட்டம். இது இயல்பாவே இந்த குடும்ப வாழ்க்கை ரீதியா கொஞ்சம் ஸ்ட்ரகிளா போறதுக்கு ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வழிவகையா இருக்கு. ஆகவே பாத சனி காலகட்டத்துல குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள் இயல்பாவே நிலவும். இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பழைய பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைச்சிருது, பட் ஆனா இந்த மாதத்துல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சூரியன் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய சுயஸ்தானத்துல இருக்கும். சூரியன் புதன் இதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய சுயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்து இது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரா இல்ல. 8ஆம் அதிபதி சூரியன், இந்த 8ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுடைய சுயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்றாரு. இதை எப்படி கொண்டு போகும்னா குடும்பம் ரீதியா கொஞ்சம் வருத்தம், கவலை, குடும்பத்துல பண தேவை அதிகரிக்கிறது, குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகள் அப்பப்ப எட்டி பார்த்துட்டு போறது, குடும்ப உறுப்பினர் கூட வாக்குவாதம், குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனத்தோட செயல்படணும். ஓவராலா குடும்பத்தை இந்த மாதத்துல பராமரிக்கணும். குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப தேவை சார்ந்த வகையில ஒரு சில விரைய செலவுகள் தொடர்ச்சியா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை இந்த மாதத்துல பெற்றுக் கொடுக்கும். பட் ஆனா பழைய பிரச்சனைகள்லாம் இப்போ நிவர்த்தி கிடைச்சது, அது ஒரு ஃபேவர் இருக்கு. அடுத்ததா திருமண முயற்சி இந்த மாதத்துல நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்குமா அப்படின்னு பார்க்கும்போது குரு பலம் பெருசா உங்களுக்கு ஃபேவரா இல்ல. 4ஆம் இடத்துல குரு, அதே சமயத்துல குரு பகவானுடைய பார்வை 8ஆம் இடத்துல இருக்கு, 12ஆம் இடத்துல இருக்கு. ஓவராலா சுபவிரய செலவுகள்லாம் இருக்கு, பட் ஆனா பெருசா ஃபேவர் இல்ல. திருமணம் முயற்சி, திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவுல ஃபேவரா இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல சூரியன் புதன் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து செவ்வாய் இதெல்லாம் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும். ஆகவே திருமண முயற்சி சார்ந்த வகையில தடை தாமதம், ஒரு சில குழப்பங்கள், திருமண முயற்சியில ஒரு சில வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு. திருமண முயற்சி இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, இந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல விழிப்புணர்வோட செயல்படணும். 3வது நபருடைய தலையீடு இருக்கக்கூடாது, முக்கியமான விஷயங்களை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா திருமண முயற்சியில தடை தாமதத்தோட நல்ல செய்தி கிடைக்கும். மேலும் இந்த நேரத்துல இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் டிலே ஆகும் தான். ஏன்னா குரு பலம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. மே மாதத்துக்கு மேல திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு
மாற்றம் முன்னேற்றம் அதெல்லாம் இருக்கும். பட் ஆனா இப்போ இன்ஸ்டன்டா முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரிடையும் பணம் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம், யாரையும் நம்பி ஏமாந்துட வேண்டாம். சோ அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தா திருமணமானவர்களுக்கு இந்த மாதத்துல திருமண வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல மேஜரா நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் திருமண வாழ்க்கை, திருமணமானவர்கள் தான். ஏன்னா சூரியனுடைய பார்வை அப்படிங்கிறது 7ஆம் இடத்து மேல பதியுது, புதனோட பார்வை 7ஆம் இடத்துல பதியுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்து சூரியன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும். மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல செவ்வாய் பார்வை மட்டும் 7ஆம் இடத்துல பதியும், 8ஆம் இடத்தையும் பார்க்கும் செவ்வாய் பகவான். சோ திருமண வாழ்க்கையில ஒரு சில குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். திருமணமானவர்கள் இந்த மாதத்துல விட்டு கொடுத்து அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. நீங்களும் போட்டிக்கு எதிர்த்து பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் குழப்பமா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தளவுல வாழ்க்கை துணையோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம விட்டு கொடுத்து பொறுமையா போயிடுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு சில மன வருத்தங்கள் அப்பப்போ வந்துட்டு போகலாம். ஏதாச்சும் ஒரு வகையான கவலை வாழ்க்கை துணை சார்ந்த வகையில வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து 8ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பாரு. அதே போல சனி பகவானும் 8ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. குரு பார்வை 8ஆம் இடத்துல இருக்கு. பட் ஆனா சொல்யூஷன் உடனே கிடைக்குது. ஆனா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் திருமண வாழ்க்கை ரீதியா நல்ல ஒரு மாற்றம் வளர்ச்சி டெஃபினட்டா இருக்கும். அடுத்தா குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில இந்த மாதத்துல சாதகமான சூழ்நிலை எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே குழந்தை பாக்கியம், சுபகாரியம், நல்ல செய்திகள் இது எல்லாத்துக்கும் குருபலம் சிறப்பா இருக்கணும். இந்த மாதத்துல குருபலம் உங்களுக்கு பெருசா சாதகமா இல்ல. 4ஆம் இடத்துல குரு ஏதோ ஒரு மன உளைச்சல், மன வருத்தம் இதெல்லாம் கொடுக்கிற ஸ்தானத்துல குரு இருக்காரு. ஓவராலா இந்த மாதத்தை பொறுத்த அளவுல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில முயற்சிகள்லாம் இருக்கும். மருத்துவ செலவுகள் செய்வீங்க. அது சார்ந்த வகையில தடை தாமதம் எல்லாம் தென்படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மன உளைச்சல், மனக்கவலை, மன வருத்தம் இதெல்லாம் வந்துட்டு குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம். தடை தாமதம் ஏற்படுதுன்னா அது கரெக்டா போயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த மாதத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்தி கிடைச்சிட்டுனா தான் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். நான் போன மாதத்திலேயே இதான் சொல்லியிருந்தேன். இந்த மாதமும் அப்படியே அதோட கண்டினியூட்டி அப்படியே தொடர்ச்சியா தொடர்ற மாதிரி இருக்கும். போன மாதத்துல குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி கிடைச்சவங்களாம் இந்த மாதத்துல விழிப்புணர்வோட செயல்படணும். அதே போல இந்த மாதத்துல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல தடை தாமதம் ஏற்படுதுன்னா கவலைப்பட வேண்டாம். மே மாதத்துக்கு மேல நல்ல செய்தி எல்லாம் கிடைக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்தளவுல பொறுமையோட செயல்படுங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நல்ல செய்திகள் மிக விரைவில் கிடைக்க போகிறது. ஆகவே கவலைப்படாம லைஃப் மூவ் பண்ணுங்க. ஓவராலா இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில மருத்துவ செலவு, விரை செலவுகள்லாம் இருக்கலாம். ஒரு சிலருக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து பொதுவா 12ல இருக்கிறது சிறப்பு தான். நல்ல வளர்ச்சி, மாற்றம், முன்னேற்றம் இதெல்லாம் கொடுப்பாரு. பட் ஆனா 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. பிள்ளைகளால ஒரு சில மன வருத்தங்கள், பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு, பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில விரை செலவு இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவை பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா, பொறுமையா, அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது நல்லது. ஓவராலா குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெருசா சாதகம் இல்ல. கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்கள் இந்த மாதத்துல டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்த கெரியர் வைஸா பார்க்கும்போது அதாவது தொழில், உத்தியோகம் இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது ராகு 3ஆம் இடத்துல ஃபேவரா இருக்காரு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாயும் 12ஆம் இடத்துல, லாபாதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்காரு. மாதத்தோட ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி இப்ப நீங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மாதத்தோட ஸ்டார்டிங்ல பணிச்சுமை, நிறைய அலைச்சல், திருச்சல், உத்தியோகத்துல கொஞ்சம் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கலாம். பட் ஆனா மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கும். நீங்க கவனக்குறைவா செயல்பட்டீங்கன்னாக்கா உங்களுடைய உத்தியோகத்துல உங்களுக்கு ஒரு சில கெட்ட பெயர்கள் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே கவனக்குறைவு இல்லாம உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை சரிவர சீர்வர பண்ணிடுறது நல்லது. மேலும் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வாக்கு கொடுக்காதீங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல. மேலும் 3வது நபருடைய விஷயங்களை தலையிடாதீங்க. சக ஊழியர்களோட வாக்குவாதம் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா உத்தியோகம் சார்ந்த வகையில வளர்ச்சி இருக்கும். மாதத்தோட ஸ்டார்டிங்ல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிடுவீங்க. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா செயல்படுங்க. மத்தவங்களோட பேசுற விதமா இருக்கட்டும், நீங்க வேலை பார்க்குற விதமா இருக்கட்டும், அது எல்லாத்திலும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேஜரா பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. கொஞ்சம் பணிச்சுமை, கொஞ்சம் மன உளைச்சல், உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் டென்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க சரிவர பராமரிச்சு ஷெட்யூல் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா பெருசா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. அப்படியே நியூட்ரலா போயிட்டு இருக்கும். கெரியர் கிளீனா தான் இருக்கு. உத்தியோகம் தெளிவா தான் இருக்கு. நீங்க நினைக்கிறத பண்ணலாம். உத்தியோகத்துல சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் இந்த மாதத்துல தப்பு. அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவர் கிடையாது. ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும், அதெல்லாம் வேண்டாம். இப்போதைக்கு இருக்கிறத அப்படியே நியூட்ரலா நகர்த்திட்டு இருங்க. அதுதான் சிறப்பு. பெரிய அளவுல ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். அதுல கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா உத்தியோகம் சார்ந்த வகையில வளர்ச்சி டெஃபினட்டா இருக்கும். அடுத்தா உத்தியோகம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தோட
மாதத்தோட ஸ்டார்டிங் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஒரு சிலருக்கு தடை தாமதத்தோட உத்தியோகத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். ராகு சாதகமா இருக்காரு. சோ அது ஒரு பாசிபிள் இருக்கு. ராகு 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா முயற்சிகள் அதிகமா எடுக்க வைப்பாரு. விடாப்பிடியா உங்களை உழைக்க வைப்பாரு. சோ அதுல எல்லாம் ஒரு ஃபேவரபிள் இருக்கு. பட் ஆனா தடைப்படும், தாமதப்படும், அப்படியே கொஞ்சம் 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 டிலே ஆகிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. உத்தியோக வாய்ப்பு. பட் ஆனா இந்த மாதத்துல முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அதுக்கு ஃபேவரா இருக்கு. அடுத்தா தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி போகும்? ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மாதத்துடைய ஸ்டார்டிங்ல ஏதோ கொஞ்சம் நஷ்டமா போற மாதிரி இருக்கும். நிறைய விரைய செலவு ஆகிற மாதிரி இருக்கும். பணம் கையிலேயே நிக்காத மாதிரி ஏதோ இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் தென்படலாம். ஒரு அந்த மாதத்துல பிசினஸ் பண்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருங்க. பணம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருங்க. விரைய செலவுகள் தொடர்ந்து இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுல எல்லாம் விழிப்புணர்வோட கவனமா இருங்க. கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். மேலும் சுயஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருக்கும். புதனும் இருப்பாரு. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சுக்கிரன். சோ எல்லாம் கூட்டா போய் சுயஸ்தானத்துல ஏறுது. சோ அது அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது. ஆகவே வர கஸ்டமர்கிட்ட உங்க பிசினஸ் பார்ட்னர் கிட்ட சோ எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அது மட்டும் இல்லாம திடீர் கோபப்படுறது வர கஸ்டமர் மேல நீங்க கோபப்படுறதுலாம் வாய்ப்புகள் இருக்கு. அதுல எல்லாம் கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்கன்னா தொழில் சார்ந்த வகையில வளர்ச்சி டெஃபினட்டா இருக்கும். தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்கு ஃபேவரா இருக்கா? சோ அதுக்கு அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது. ஏன்னா விரைய ஸ்தானத்துல போயிட்டு ஜீவனாதிபதி போய் விரைய ஸ்தானத்துல உட்காந்துட்டாரு. இருக்கிற தொழில் பறிபோறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கிற தொழில் ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கிற எண்ணம் வந்தாலும் அது டிலே ஆகும். இந்த மாதத்துல தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபேவர் இல்ல. தொழில் பண்றவங்க உத்தியோகம் பாக்குறவங்க எல்லாரும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் சிறப்பு. அடுத்ததான் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லாபாதிபதி விரயஸ்தானத்துல அப்புறம் சுயஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. சூரியனோட இணைகிறாரு. இது எப்படி கொண்டு போகுதுன்னா மாதத்தோட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகமா இருக்கலாம். பண தேவை அதிகமா இருக்கலாம். பொருளாதாரம் ஒரு ஸ்டேபிளா இல்லாத மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். பட் ஆனா மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல ஓவராலா நிவர்த்தி ஆகுது. பண பிரச்சனை பண பற்றாக்குறை ஓவராலா நிவர்த்தி ஆகுது. பட் ஆனா அந்த கொஞ்சம் கொஞ்சம் திருப்தியற்ற சூழ்நிலை அப்படிங்கிறது தென்படலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வு கவனத்தோட செயல்படுறது நல்லது. யாருக்கிட்டையும் பணம் உதவி பண்ணாதீங்க. யாருக்கும் பண உதவி பண்ணி எதிலையும் மாட்டிக்காதீங்க. நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்தல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும்? ஃபேவரா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல குரு பகவான் ஏதோ ஒரு வகையில மருத்துவ செலவு மருத்துவ பரிசோதனை மனச்சோர்வு உடல் சோர்வு ஒரு ஆக்டிவா இல்ல என்னால ஒரு விஷயத்த ஃப்ரீயா திங்க் பண்ண முடியல மனக்குழப்பமா இருக்கு உடம்பு ஏதோ பண்ணுது பட் ஆனா என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். அதுதான் அர்த்தாஷ்டம ராகு. அலைச்சல் அதிகமா கொடுப்பாரு. ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். ரொம்ப அதிகமா ஒர்க் பண்ற மாதிரி ஃபீல் இருக்கும். இதுதான் அர்த்தாஷ்டம குரு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா கேது 9ஆம் இடத்துல தாய் தந்தை இவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கணும். இவர்களுடைய உறவு நிலையில கவனமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து அந்த மாதத்துல விரைய ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்காரு சுக்கிரன் இருக்காரு. மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா விரைய செலவுகள் உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு போகலாம். சூரியன் பாத்தீங்கன்னா சுயஸ்தானத்துல மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல உடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சோ அந்த டைமிங்ல அந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. செவ்வாயும் பாத்தீங்கன்னா சுயஸ்தானத்துல என்றாவாரு. சோ அதுவும் அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது. நெருப்பு இந்த வண்டி வாகனங்களை பயணிக்கிற நண்பர்கள் இவங்க எல்லாருமே நிதானத்தோட பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். கவனச்சிதறல் இல்லாம உங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். மேலும் சரியான உணவு நல்லா கரெக்டா 3 வேளை சாப்பிடுங்க. 8 மணி நேரம் தூங்கிடுங்க. நேரம் தவறிய உணவு நேரம் தவறிய தூக்கம் இந்த மாதத்துல இருக்கலாம். அதுல எல்லாம் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய ஷெட்யூலை கரெக்டா அமைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா பெருசா செலவு எதுவும் இருக்காது. கொஞ்சம் கவனக்குறைவோட இருக்கீங்கன்னா ஏதாச்சும் சின்ன சின்ன மருத்துவ செலவோட அப்படியே இந்த மாதம் முடிந்து வரது வாய்ப்புகள் இருக்கு. அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க. நல்ல மாற்றம் டெஃபினட்டா ஏற்படும். அண்ட் ஃபைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு? அர்த்தாஷ்டம குரு படிப்பு சார்ந்த வகையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் மன உளைச்சல் படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு கவனம்லாம் வேற எங்கெங்கயோ அலைபாயுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரம். ஓவராலா மாணவ மாணவிகள் கவனச்சிதறலை குறைச்சிட்டு படிப்பு மேல கவனம் செலுத்தினீங்கன்னா முயற்சிகள் எடுத்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள முயற்சிகள் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா வெற்றி கிடைக்கும். சோ உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கண்டும் கண்டுகாத மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கிறது நல்லது. அதுதான் உங்களுக்கு படிப்புல வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஓரளவு மாணவ மாணவிகள் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான ஒரு மாதமா இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுல மகரம் பொறுமை நிதானம் கவனம் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது பணம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கிறது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கிறது. இதெல்லாம் நீங்க சீர்வர பராமரிச்சீங்கனாலே இந்த மாதத்துல நல்ல வெற்றிகள் கிடைக்கும். வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. செய்யற விஷயங்கள்ல நிதானமா இருங்க. ஒரு நல்ல விஷயமே பண்றீங்கனாலும் நிதானமா பொறுமையோட கவனத்தோட செயல்படுத்துங்க. ஏன்னா இப்ப நீங்க நல்லதே பண்ணாலும் மத்தவங்க கண்ணுக்கு அது தப்பா தெரியறதுலாம் வாய்ப்பு இருக்கு. நிதானத்தோட பொறுமையோட செயல்படுத்துங்க. யோசித்து சிந்தித்து செயல்படுத்துங்க.
டெஃபினட்டா வெற்றி கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். மேலும் இந்த 2024க்கான ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள் அது எல்லாமே கிளியரா பதிவிட்டு இருக்கோம். உங்களுடைய ராசி, லக்னம், நட்சத்திரம் ஸோ இது மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த 2024 உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம் ஸோ இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும், உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம், முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும், நீங்க எப்படிப்பட்ட குணம் உடையவரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும். ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்